ஹாய் ஆல். ஸோ ஹாப்பி ஆஃப்டர்நூன். டைம் வந்து 2:30. நான் இப்போ தான் எழுந்தேன். இது சண்டே vlog. எனக்கு இன்றைக்கி ஒர்க் எதுவுமே கிடையாது. நோ குக்கிங் ஒர்க், நத்திங். பிகாஸ் வீட்டில் யாருமே இல்லை, நானும் பெபிள் மஃபின் மட்டும்தான். ஸோ ஒர்க் இல்லை. என் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரப்பர். இது என் கால் வந்து அடிக்கடி ஹீல் வந்து கிராக் ஆகிடும். ஸோ அந்த ரீசனுக்காக இது நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப். ஸோ அப்போது நம்ம ஸ்க்ரப் பண்ணோன்னா அந்த வெடிப்பெல்லாம் போயிட்டு இது கொஞ்சம் ப்ளெயின் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். தென் பெடிக்யூர் பண்ணிப்பேன் நார்மலாக. அண்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னோடய வீடியோ வந்து யாரோ எக்ஸாக்டாக ஷேர் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஷேர் மட்டும் இருக்கும். நான் எப்போவுமே வீடியோ போட்டுட்டு போய் செக் பண்ணேன்னா ஒரு ஷேர் மட்டும் இருக்கும். அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் பிடிச்சி பண்ணுறாங்களா, பிடிக்காமல் பண்ணுறாங்களா, இல்லை யாருக்காவது கலாய்க்கிறதுக்காக அதை அனுப்புகிறாங்களான்னு கூட எனக்கு தெரில. பட் ஓகே, யாரோ ஏதோ பண்ணுறாங்க அது மட்டும். ஏன்னா நான் என்னோடய வீடியோஸில் ஒன்றில் கூட வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருந்தா பண்ண போகிறீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க, அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டாரில் வந்து பறந்து போ அப்படின்னு ஒரு படம் இருக்குது. ரொம்ப நல்ல படம். ஒரு குழந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட படம். ரொம்ப நல்லா இருக்குது, பாருங்கள். என் லைஃப்பில் வந்து எப்போவுமே இந்த ஃப்ரெண்டுன்ற இடம் மட்டும் ஒரு வேக்யூமாகவே இருக்கும். மேபி நான் அதுக்கு ரெடியாக இல்லையா, இல்லை எனக்கு அதை கரெக்டாக வச்சுக்க தெரியல. பிகாஸ் நான் நிறைய பண்ணுவேன், ஆனால் எனக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து இதை ஆப் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் எனக்கு இப்போ ஃப்ரெண்டுனாலே ரொம்ப பயம். ஸோ எனக்கு என் ஃப்ரெண்டுன்னு எடுத்தாலே ஃபஸ்ட்டு என் அக்கா, என் மாமா, எங்கள் அக்கா பொண்ணு. நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த சின்ன பொண்ணு எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலான்ட்டு. அது உங்களுக்கு தெரியாது. ஸோ தெரில அது எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ அவள் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையுமே ரொம்ப பேசிக்காக பயம் இல்லாமல் என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் போய் எதுனாலும் அங்கே சொல்லலாம். எனக்கு எவ்வளோ பிரச்சனைனாலும் நான் போய் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த படம் பார்க்கும்போது ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு அந்த நேரில் பார்ப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கன்டினியூ பண்ணுறாங்கன்னு நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் கன்டினியூ பண்ணுறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது என்னோடய ஸ்கூல் ஃபோட்டோ. இதில் இருக்க யாருக்கிட்டேயுமே நான் பேசினதில்லை, அவங்கள பார்த்ததில்லை. ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. இது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இதில் ஒரே ஒரு கேர்ள் மட்டும் இப்போ ரீசெண்டாக என்கிட்ட பேசுகிறா. தட்ஸ் ஆல்.